இப்போ சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட வேஸ்ட்டு இன்டூ 3 டைம் 3 டைம் பண்ண எவ்வளோ ஆச்சு 108 வந்ததா. அது கூட 2 inch ஆஃப் சீம் அலவன்ஸ், ரெண்டு சைடும் ராவாக இருக்கணும், ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்கு சீம் அலவன்ஸ் சேர்த்தா எவ்வளோ ஆச்சு 110 இன்ச்சு ஃபேப்ரிக் நமக்கு தேவை. இதுவே வந்து டபுள் பாக்ஸ் ப்ளீட் பண்ணுறதா இருந்தால் யோர் வேஸ்ட் இன்டூ 5 ப்ளஸ் 2 inch ஆஃப் சீம் அலவன்ஸ். வேஸ்ட் இன்டூ 5 பண்ணால் 180 வருது, ப்ளஸ் 2 inches சீம் அலவன்ஸா 182 inches ஃபேப்ரிக் கரெக்டாக தேவை. 32 வேஸ்ட் எடுத்திருக்கேன், டிவைடட் பை 10 பண்ண எவ்வளோ ஆச்சு 3.2. இந்த என்டையர் ஃபேப்ரிக்கை ஸ்டார்டிங்கில் 1 inch விட்டுருங்க சீம் அலவன்ஸ்க்கு. 3.2 3.2 3.2 3.2 எண்டு வரைக்கும் மார்க் பண்ணணும். அந்த 3.25க்கு இனிமேல் ஒரு திக் கார்ட்போர்டை கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸியாக இருக்கு இல்லையா, அவ்வளோதான். இப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸ் ப்ளீட் பண்ண we need 3 boxes. இப்படி பாருங்க 1 2 3. ஓகே, இப்போ சென்டராக வர போகுது. இந்த 2வை சென்டர் எடுத்துட்டு இந்த வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனோட இப்படி வைக்கிறேன், வச்சு இங்கே ஒரு பின். டன். இப்போ இந்த 2வோட இன்னொரு லைன் இருக்கா, அதை 3 லைனில் வைக்கிறேன். இப்போ பாருங்க, இப்படியே பிக் பண்ணுங்க. ஓகேவா, டபுள் பாக்ஸ் ப்ளீட் பண்ணா யூ நீட் 5 blocks. 1 2 3 4 5. இதில் எது சென்டர் 3யா, இந்த 3 லைனை பிக் பண்ணுறேன், 2 பக்கத்தில் வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சா, திரும்பி இந்த லைனை பிக் பண்ணுங்க, இந்த லைன் கூட கனெக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பண்ணும்போது இந்த லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இப்போ ஒரு டவுட் வந்த மாதிரி இருக்கலாம், டவுட் வராது. இப்போ 4ரை பிக் பண்ணியிருக்கேன், 5வை உள்ள தள்ளி மேலே. நார்மல் பாக்ஸ் ப்ளீட் வந்து உங்களுக்கு பவுன்ஸியாக இருக்காது, டபுள் பாக்ஸ் ப்ளீட்டு பவுன்ஸியாக இருக்கும், நல்ல வால்யூமாக காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதனால லோவர் பாடி பெருசாக இருக்கவங்க டபுள் பாக்ஸ் ப்ளீட் போடக்கூடாது. லோவர் பாடி தின்னாக இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா குண்டாக காட்டணும்னு நினச்சிங்கன்னா அவங்க தான் டபுள் பாக்ஸ் ப்ளீட் போடணும்.